எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து பட்டர் மார்க் இருக்கிற பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் என்ன யாருமே வந்து டவுன் ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஸ்லாப், அதாவது டாய்லெட் கீழே வந்து டவுன் வரும்ல அந்த ஸ்லாப் பட்டர் மார்க் அந்த சீலிங் வந்து புல் மார்க் வைக்கிறத பற்றி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த வீடியோவும் இருக்காது. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ வந்து சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஸ்லாப்பில் 4 மூலையில் வந்துட்டு நம்ம வந்து மசாலா வச்சுருவோம். ஸோ மசாலா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த மார்க் வந்து ஒரு டியூப்வெல் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்வெல் மார்க்கை வந்து 4 சைடு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சர்ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த சின்ன டேப்பு ஏதாவது ஒரு லப்பா பீஸ் அந்த ப்ளைவுட் பீஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஹேக்கிங் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி ஹேக்கிங் பண்ணணும், எப்படி வந்து இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நிறைய இதில் அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள் தேவைன்னா. தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு மார்க்கிங் வச்சுங்களேன், மேலே சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த டியூப்வெல் மார்க்கிங்லேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் ஆவரேஜாக வந்து நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுவோம். ஸோ 1/2 இன்ச் ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 1/2 இன்ச் எடுக்கும்போது இங்கே மேலே டாப் பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து 1/2 இன்ச் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னா மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 mm வருது. ஸோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மேலே அந்த மார்க்கிங்லேருந்து 65 mm வந்துட்டு மசாலா ஒரு சைடு வச்சிட்டோம். ஸோ அதே மசாலா இங்கே பாருங்கள் 65 mm எடுத்துக்கிறாங்களா, 65 mm எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து மசாலா வச்சுருவோம். ஸோ இதே 65 mm இந்த வர எவ்வளோ மசாலா வச்சுருக்கோமோ இதை வந்து 4 சைடு வந்து சேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 mm இருக்குது. அப்படின்னா என்ன 10 mm வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து மசாலா வைக்கணும். ஸோ 10 mm எக்ஸ்ட்ரா மசாலா வச்சுருவோம். ஸோ இதே மட்டும் பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்துட்டு அந்த மேலே உள்ள மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மெஷர்மெண்ட்லேருந்து கீழே 65 mm எங்கே வருதோ அது வரைக்கும் வந்து நம்ம மசாலா வச்சுட்டு வந்து புல் வச்சு விட்டுருவோம். ஸோ இப்படி வந்து 4 சைடு புல் வைக்கும்போது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல் வைக்கும்போது ஒன்று முக்கியமாக கவனிக்கணும். எங்கே வாழையாக இருக்கட்டும் சீலிங்காக இருக்கட்டும், புல் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஃபீட்டுக்குள்ளே வாழாக இருக்கட்டும் சீலிங்காக இருக்கட்டும் இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த 2 பட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டே வந்து டச் பண்ணி வந்தவங்க வந்து மட்டக்குள் வந்து இழுக்கும்போது கரெக்டாக வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா ஒரு புல்லேருந்து அடுத்த புல் வரும், அந்த மட்டக்களோட லென்த்தில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து அந்த டேப்பர் ஆகிப்படும். ஸோ இதனால வந்துட்டு நம்ம வந்து ப்ராப்பராக புல் கொஞ்சம் சென்டரில் வைக்கணும், மிடில் வைக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் மார்க் வந்து 4 சைடு வச்சிட்டோமா, வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்த்தா 7-8 அடிக்கு மேலே வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா லைன் டோரி அங்கேருந்து 2 எண்டு டு எண்டு லைன் டோரி பிடிச்சி சென்டரில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து புல் மார்க் வைக்கிறோம். ஸோ அந்த லைன் டோரி கரெக்டாக டச் ஆகிற மாட்டோம். ஸோ அங்கே புல் மார்க் வச்சிட்டோம்னா இப்போ வந்து நம்ம மட்டக்கோல் பிடிச்சி இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீலிங் வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து பீமுக்கு எப்படி நம்ம வந்து தூக்குண்டு வச்சு அதாவது குனியா வச்சு நம்ம வந்து எப்படி வந்து புல் வைக்கிறது பட்டர் மார்க் வைக்கிறது அதை பற்றிலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இது போல் வந்துட்டு சிவில் சம்மந்தமாக கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கட்டும் இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும் எல்லாருமே ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை